காஷ்மீரின் மக்கள் ஜனநாயக கட்சி எம்எல்ஏ இயந்திர துப்பாக்கியால் சுட்டு தேர்தல் வெற்றியை கொண்டாடிய சம்பவம் காஷ்மீரில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மொத்தம் 87 தொகுதிகளை உள்ளடக்கிய காஷ்மீர் மாநில சட்டசபை தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. மக்கள் ஜனநாயக கட்சி 28 தொகுதிகளிலும் பாரதிய ஜனதா 25 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. கூட்டணி ஆட்சி அமைப்பது குறித்து இவ்விரு கட்சிகளும் பேச்சுவார்த்தை நடத்திய போதும் முதல்வர் பதவி யாருக்கு என்பதில் சிக்கல் நீடிக்கிறது. பேச்சுவார்த்தை தொடரும் நிலையில் சோனோவார் தொகுதியில் வெற்றி பெற்ற மக்கள் ஜனநாயக கட்சி எம்எல்ஏ முகமது அஷ்ரப் மிர் எடுத்த எடுப்பிலேயே சர்ச்சையை கிளப்பியுள்ளார். சோனோவார் தொகுதியில் முன்னாள் முதல்வர் உமர் அப்துல்லாவை தோற்கடித்த சந்தோஷத்தில் இயந்திர துப்பாக்கியால் வானத்தை நோக்கி பலமுறை சுட்டு அவர் வெற்றியை கொண்டாடிய விதம் பல்வேறு தரப்பிலும் கடும் கண்டனத்துக்குள்ளாகியிருக்கிறது. வாட்ஸ்ஆப் மூலம் வேகமாக பரவி வரும் இந்த வீடியோவை போலி என்றும் அரசியல் எதிரிகள் தனக்கு எதிராக சதி செய்திருப்பதாகவும் சாடுகிறார் முகமது அஷ்ரப் மிர். தான் வெற்றி பெற்றதும் ஓட்டு எண்ணும் மையத்தின் முன்பு பெருங்குழப்பம் நிலவியதாகவும் அப்போது தனது பாதுகாப்பு அதிகாரியின் துப்பாக்கி தவறி கீழே விழுந்ததாகவும் அதை தான் மீட்டு அதிகாரியிடம் அளித்ததாகவும் அஷ்ரப் மிர் விளக்கம் அளித்துள்ளார். உமர் அப்துல்லாவை தோற்கடித்ததன் மூலம் ஆட்சியில் இருக்கும் முதல்வரை வீழ்த்திய முதலாவது காஷ்மீர எம்எல்ஏ என்ற பெருமையை முகமது அஷ்ரப் மிர் பெற்றுள்ளார்.